ஆழி பேரலையை எதிர்கொண்டு உயர்ந்து நிற்கும் வள்ளுவர் சிலை போல தமிழ்நாடும் தடைகளை தகர்த்து முன்னேறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை திறந்து 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து அதன் வெள்ளி விழா இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் உயர்ந்து நிற்கும் வள்ளுவர் போல் தமிழ்நாடு சிறக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளுவரை இளம் தலைமுறை தமிழர்கள் போற்றிடும் வகையில் நடைபெறவிருக்கும் வெள்ளி விழாவில் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவள்ளுவர் சிலைக்கு பேரறிவு சிலை என பெயர் சூட்டப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வள்ளுவம் போற்றி வாழ்க்கை சிறந்திட வேண்டுமென 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். ஐயன் திருவள்ளுவர் சிலை ஆழி பேரலையை எதிர்கொண்டு உயர்ந்து நிற்பது போல தமிழ்நாடும் தடைகளை தகர்த்து முன்னேறும் என முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் வழங்கிய திருக்குறள் அதிகாரங்களை துணையாக கொண்டு எதேச்சதிகாரத்தை வெல்வோம் எனவும், வள்ளுவம் போற்றி வாழ்க்கை சிறந்திட அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துகள் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்க பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தூத்துக்குடி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். அதன்படி தூத்துக்குடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நியோ டைட்டல் பூங்காவை அவர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகளுக்கான கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்றார். இந்நிலையில் 2ஆம் நாளான இன்று தூத்துக்குடி மாநகர பகுதியில் காலை 9 மணி அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோடு ஷோவில் கலந்து கொண்டு பொதுமக்களை சந்திக்கிறார். தொடர்ந்து காமராஜர் கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்க பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்தின் மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வியில் சேர்ந்துள்ள 75,028 மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக கன்னியாகுமரிக்கு செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளுவர் சிலையின் 25வது ஆண்டு நிறைவையொட்டி நடைபெறும் வெள்ளி விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். மாலை 6 மணி அளவில் இந்நிகழ்ச்சி நடைபெறும் நிலையில் விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் புதிய கண்ணாடி பாலத்தை சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், அதிகாரிகள் என பலரும் கலந்து கொள்கின்றனர்.